மரண தண்டனையை விட கொடுமையான தண்டனை எது? ராமராஜ்யம் அயோத்தியில் நடந்து கொண்டு இருக்கும்போது ராமர் தினமும் தன் காவலரிடம் இன்று யாராவது தன்னுடைய குறைகளை சொல்வதற்கு வந்தார்களா என்று கேட்டு தெரிந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். பகவானோ இங்கு ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது யாருக்கும் குறை வந்துவிடும் என்று சொல்லி அப்படி இதுவரை யாரும் வரவில்லை என்று சொன்னான் காவலன். ராமரும் அதை சிரத்தையுடன் கேட்டுவிட்டு அதே சமயம் முகத்தில் புன்னையுடன் அங்கிருந்து சென்று விடுவது வழக்கம். ஒரு நாள் அங்கு ஒரு நாய் அதிக இரத்த காயங்களுடன் வந்து ராமராஜ்யத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்றுதானே என்று எனக்கு ஏற்பட்ட இந்த அவலநிலைக்கு நீதி வேண்டும். உடனே என்னை ராமனிடம் அழைத்து செல்லுங்கள் என்று காவலரிடம் கேட்டது. உடனே காவலர் ராமனிடம் சென்று விஷயத்தை சொல்லவும் பொறுமையாக ராமர் செய்தியை கேட்டுவிட்டு அந்த நாயை உள்ளே அழைத்து வர சொல்லி காவலரை அனுப்பினார். உள்ளே வந்த நாய் ராமரை பார்த்து, ராமா, உங்கள் ராஜ்யத்தில் எல்லா உயிரினங்களும் சம்மதம்தானே? அப்படி இருக்க என் நிலையை பார்த்தாயா? இதற்கு காரணம் ஒரு சந்நியாசி. நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே காரணமே இல்லாமல் என்னை கல்லால் அடித்து இந்த நிலைக்கு என்னை சேதப்படுத்தி விட்டான். தர்மத்தின் வழி நடக்கும் நீங்கள் அந்த சந்நியாசிக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும். சபைக்கு சந்நியாசி அழைத்து வரப்பட்டு அவருடன் இந்த நாயை ஏன் கல்லால் அடித்து சித்திரவதை செய்தாய் என்று ராமர் கேட்டவுடன், அதுவே ராமா, நான் பிச்சை கிடைத்தால் மட்டுமே உண்ணும் பழக்கம் உள்ளவன். அன்று எனக்கு அப்படி எதுவும் கிடைக்காததால் மிகுந்த பசியுடன் இருந்தேன். அப்போது இந்த நாய் தனக்கு கிடைத்த உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்ததை பார்த்ததும் எனக்கு கிடைக்காது இந்த நாய்க்கு கிடைத்து விட்டதே என்ற கோபத்தில் இந்த காரியத்தை செய்துவிட்டேன். சந்நியாசி சொன்னதை கேட்டதும் ராமருக்கு கோபம் வரவும், வாயில்லா ஜீவனை இப்படி வதைத்தது இருக்கிறாயே, சந்நியாசம் என்பது பற்றற்ற நிலை. அதை நீ உணராமல் இருந்து இந்த காரியத்தை செய்திருக்கிறாய். ஆகவே உனக்கு மரண தண்டனை அளிக்கிறேன் என்று தீர்ப்பு சொன்னார் ராமர். அதனை கேட்டுவிட்டு நாய் ராமரிடம், இந்த தண்டனை பத்தாது ராமா, இதைவிட பெரிய தண்டனை இந்த சந்நியாசிக்கு தர வேண்டும் என்றது. நாய் ராமர் முகத்தில் ஆச்சரியம் ஏற்பட, மரண தண்டனை விட பெரிய தண்டனையா என்று நாயை பார்த்து கேட்டார் ராமர். நான் சென்ற பிறவில் கோயில் தர்மகர்த்தாவும் பணி செய்தேன். அப்போது நான் ஆலயத்தில் சொத்துக்களை தவறான முறையில் கொள்ளையடித்தேன். அதற்காக தண்டனைத்தான் நான் இப்போது குப்பையில் கிடப்பதை உண்டு வாழ்கிறேன். பல பேரிடம் கல்லடிப்பட்டு பாவத்தின் தண்டனையை அனுபவிக்கிறேன். அதனால் இருவருக்கும் கோயில் தர்மகர்த்தாக பதவியை கொடுங்கள். நிச்சயம் இவர் அதனை தவறான வழியில் பயன்படுத்துவான். என்னை போலவே பிறவி எடுப்பான். அப்போது இவன் கல்லடி வாங்கி அந்த கொடுமையை எதிர்கொள்ளட்டும் என்றது நாய். ராமரும் அப்படி ஆகட்டும் என்று சொல்லி தீர்ப்பை வழங்கினார். ஆகவே எந்த பிறவி எடுத்தாலும் பாவங்களை செய்யாமல் இருப்பதே நல்லது என்பதை உணர்வோம்.